இப்படி ஒரு நகரம் முழுக்க சிவப்பு நண்டுகளா போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இயற்கை அப்படிங்கிறது பல மடங்கு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள உள்ளடக்கி இருக்கு. அப்படித்தான் இந்த ஒரு நிகழ்வும். கரெக்டா ஆஸ்திரேலியாவுல உலா கிறிஸ்மஸ் தீவுல பார்த்தீங்கன்னா, வருடந்தோறும் இந்த மாதிரி சிவப்பு நண்டுகளுடைய குடிபெயர்வு நடந்துகிட்டு இருக்காம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துடைய இறுதியில தான் நடைபெறுமாம். இந்த காலகட்டத்தில கோடிக்கணக்கான நண்டுகள் ஒண்ணு சேர்ந்து, அந்த தீவு முழுக்க இருக்கக்கூடிய அந்த வழி பூரா நடந்து போகுமாம். இதுக்காக பிரதான சாலைகள் பல விதத்தில மூடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நடந்து போறவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அளிக்கப்படுமா. கார்ல, டூ வீலர்லலாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா அனுமதி மறுக்கப்படுமா. ஏன் அப்படின்னா, இந்த நண்டுகள் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது இல்லையா? அதனால இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அபூர்வமா இந்த விஷயம் வருஷத்துல ஒரு தடவை மட்டும் இந்த தீவுல நடைபெறுது. முழுக்க முழுக்க சிவப்பு நண்டுகள் நிறைஞ்சு பல சாலைகள் வழியா போகும்போது அதை பார்க்கறதுக்காகவே பல பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணுவாங்களாம். நிறைய சாலைகள் மூடப்பட்டு நடந்து போறவங்க மட்டும் இந்த காட்சியை பார்க்க முடியும். அங்கங்க நின்று எட்டி பார்க்கறதுக்கு கூட பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை பார்க்கறதுக்காக வருவாங்களாம். இந்த இயற்கையுடைய அற்புதமான நிகழ்வை பல பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து வைரலாக அதை வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிவிட்ட வீடியோவில் ஒரு வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வைரலான ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் லைக் பண்ணி ஸோ இப்படியெல்லாம் கூட நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு வராங்க. ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்மஸ் பண்டிகை அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐலாண்டில் நடக்கிறதுனால அவங்க எல்லாரும் கிறிஸ்மஸில் ஒரு வகையாக ஒரு சடங்காக கூட இதை பார்க்குறாங்க. அது எப்படி சிவப்பு நண்டுகள் கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் இந்த மாதிரி போகுது அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது பல பேரையும். ஸோ இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.